ஓராவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதற்காக 319வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 2:21 எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை மூடிடுங்க. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதற்காக நன்றி. இது எங்களை பலப்படுத்தட்டும்ப்பா, எங்களை உயர்த்தட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் நிமித்தம் வாழ்ந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்திருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளையும் புது புது வார்த்தைகளை தந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நம்மளிடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க, தேவனுடைய அடிச்சுவடுகள். சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க, தேவனுடைய அடிச்சுவடுகள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை பவுல் மூலமாக அங்கே இருக்கிற சபைக்குள் என்ன செய்கிறார்னா போதிக்கிறார். பேதுரு மூலமாக போதிக்கிறார், சீசர்கள் மூலமாய் போதிக்கிறார். இந்த சீசர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இயேசுதான் எங்களுக்கு முன்மாதிரி. இயேசுதான். சத்தமாக சொல்லுங்களேன், யாரு தான்? அங்கே அழகாக இருக்கு பாருங்களேன். அந்த 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் பேதுரு அழகாக எழுதுகிறார். அந்த 21வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். எதை வச்சுட்டு போனாரா? சொல்லுங்க, முன்மாதிரி. எதை வச்சுட்டு போனாரா? சொல்லுங்க, முன்மாதிரியை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பின்னாடியே தொடர்ந்து வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களா ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு நேரம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், வராதீங்க. நான் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன், எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டேன். இப்ப எனக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யுங்க, என்ன போலவே வாழ்ந்தீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், நான் எந்த இலக்கை அடைஞ்சனோ அந்த இலக்கை நீங்க கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் அழகா இருக்குது இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம்ங்கிறதுனால நீங்க நல்லா கவனிச்சா இது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை, ஒரு பரிசை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்து அவர் இலக்க நோக்கி என்ன செஞ்சிருக்கிறார், ஓடி இருக்கிறார். அல்லேலூயா. இவர் இலக்க நோக்கி ஓடி தனக்குன்னு வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை கையில் எடுத்துட்டார். நல்ல கவனிங்க. சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, நான் ஓடினது மாதிரியே எனக்கு பின்னாடி நீங்க ஓடி வருவீர்களானால் என்னுடைய அடிச்சுவடுகளுக்கு நேரம், அதாவது பாதத்தை எப்படி சொல்றது, இப்படி நிலைக்கிற அது இந்த பாதம் இருக்கு இல்லையா, இந்த பாதத்திலே ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். இந்த பாதத்தினுடைய தடம் அப்படியே நமக்கு என்ன செய்யுது, தெரியுது. இந்த பாதத்துக்கு நேரையே கால் வச்சே நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அடிச்சுவடுகளுக்கு நேரம் நீங்க கால் வச்சு இப்படி நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா, இயேசு எங்க போய் சேர்ந்தாரோ அதே இடத்துல நீங்களும் போய் என்ன செஞ்சிடலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ சற்றும் நாம சறுக்காதபடி,
அந்த பாதத்துக்கு நேரா நடந்து போனீங்கன்னா கண்டிப்பா அவருடைய இலக்கை நம்மளால அடைய நிச்சயமா நம்மளால முடியும். ஆமென். அதனால தான் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளை தூக்கி கொண்டாந்து இந்த சபைக்குள்ள கொண்டாந்து வச்சு இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள்னா என்னங்கிறத கற்றுக் கொடுக்க வச்சு அவருடைய பாதத்துக்கு நேரம் நம்மளை நிற்க வச்சுட்டார். அவர் ஓடினது மாதிரியே நம்மளையும் ஓட சொல்லுகிறார். அவர் வைத்த கால் தடத்துக்கு நேரையே கால் வச்சு ஓடணும்னா நம்மளுடைய இலக்கை நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிட முடியும். அதனால தான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் அடைஞ்ச இலக்கை நீங்க அடையணும்னா அவருடைய வழியை நீங்க பின்பற்றாம வேற எந்த வழியில ஓடினாலும் நீங்க அந்த இலக்கை நீங்க என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ஓடுகிற ஓட்டம், ஆவிக்குரிய பிள்ளைகளினுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளுக்கு நேராய் ஓடுகிற ஓட்டமா இருக்கணுமே ஒழிய எப்படி வேணாலும் நான் ஓடிக்கிறலாங்க ஆனா பரலோகத்துல போய் சேர்ந்துருவேன், பிதாவின் இடத்துல போய் சேர்ந்துருவேன்னு சொன்னா நாம சேர முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நாம் எப்படி ஓட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அவருடைய அடிச்சுவடுகளை மிதிச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஆமே. நீ அதுக்கு தான் வேத வசனத்தை நீங்கள் மத்தேயு எடுத்து வாசி பாருங்க. மார்க் எழுதின புஸ்தகத்தை வாசிங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, யோவானை வாசிங்க, லூக்காவை வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க. எந்த இடத்துல நிதானமா பேசியிருக்கிறார், எந்த இடத்துல அவர் கோபப்பட்டிருக்கிறார், எந்த இடத்துல ஊழிய நிலைகளில் பொறுமையா இருந்திருக்கிறார், எந்த இடத்துல சாந்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா வாழ்க்கையவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த கொஞ்ச வருஷத்துக்குள்ளேயே வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாமா? எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நான் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா காரியத்திலையும் அவர் எனக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஆமென். இதே போல இந்த பூமியில இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு, என் குடும்பத்தாருக்கு, என்னோட பழகுகிற நபர்களுக்கு நான் முன்மாதிரியா என்ன செய்கிறேன் சொல்லுங்களேன். எப்படி சொல்லுங்க. இயேசு எனக்கு முன்மாதிரி. சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு சொல்லுங்க, நான் முன்மாதிரி. சொல்லுங்களே, மனப்பாடம் பண்ணுங்களே. இயேசு எனக்கு முன்மாதிரியா இருக்கிறார். என் வீட்டாருக்கு நான் எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்கிட்ட யாராவது கேள்வி கேட்கிறப்போ உங்க வீட்டில் நீங்க யாருடைய ரோல் மாடல், உங்க வீட்டில் யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா அவங்க சொல்லணும், எங்க அப்பாவை பிடிக்கும், எங்க அம்மாவை பிடிக்கும், எங்க அக்காவை பிடிக்கும், எங்க அண்ணனை பிடிக்கும், இவங்கள மாதிரிதான் நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கேட்டா அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தாங்க, நான் அவரை போல வாழ்றேன், என்ன போல என் குடும்பம் வாழுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க இயேசுவின் மாடலை நான் பின்பற்றுகிறப்போ என்னுடைய மாடலை என் குடும்பம் கண்டிப்பா என்ன செய்யும் சொல்லுங்க, பின்பற்றும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதனால தான் அந்த பாட்டை படிக்கிறோம். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. பாடுங்க, பாடுங்க. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல. இயேசுவே என்னில் வாழ்கிறார். சொல்லுங்க அப்படியே. கிறிஸ்துவுக்குள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறைந்துள்ளது. பாடுங்க அப்படியே. கிறிஸ்துவுக்குள். சத்தமா. இணைந்து மறைந்துள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதுக்காக என்னை கொண்டாந்து சர்ச்சுகளை கொண்டாந்து வச்சிருக்கிறார்னா, இயேசுவினுடைய சாயலை போல நான் மாறுவதற்கு, இயேசு ஓடின ஓட்டத்துக்கு நேரம் நான் ஓடுவதற்காக. அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆகும் சர்ச்சுக்கு வந்து, 10 வருஷமா அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. 20 வருஷம் இருக்கும் சர்ச்சுக்கு வந்து,
இயேசுவினுடைய சாயல் இருக்காது, இயேசுவினுடைய அடிச்சுவடுகள் இருக்காது, இயேசுவுக்கு பின்னாடி பயணிக்கணுங்கிற மனநிலையை உங்களுக்கு என்ன செய்யாது. நீங்க அலட்ச நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க, என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. என்னை கொண்டாந்து ஆண்டவர் ஏன் சபைக்குள்ள கொண்டாந்து அமர பண்ணியிருக்கிறார்னா, ஒவ்வொரு வாரமும் நீங்க பிரசங்கத்தை கேட்கணும், ஒவ்வொரு வாரமும் நீங்க ஆராதனையை கேட்கணும், டெய்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கணும், டெய்லி நீங்க வேதத்தை வாசிக்கணும். இந்த வசனத்துல எல்லாம் கர்த்தர் உங்களிடத்துல பேச 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 இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு பின்னாடி அந்த வாழ்க்கையை நீங்க வெளிப்படுத்தி போகணும். இதுக்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த வாழ்க்கையை பின்பற்றாம நான் கடைசி வரைக்குமே 10 வருஷம் 20 வருஷமாவே நான் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, ஜென்ம சுபாவம். என்ன சுபாவம்? சத்தமா சொல்லுங்களேன், என்ன சுபாவம் சொல்லுங்க? கிறிஸ்துவினுடைய சுபாவம். சொல்லுங்களேன், ஜென்ம சுபாவம். ரெண்டையும் மனப்பாடம் பண்ணுங்களேன். பின்னாடி பின்னாடி சகோதரர்கள் சொல்லுங்க, ஜென்ம சுபாவம். சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஜென்ம சுபாவம் சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய சுபாவம். அல்லேலூயா. இப்ப சபைக்குள்ள வருகிற தேவனுடைய பிள்ளைங்க கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, பைபிள் படிக்கிறாங்க, பைபிள் வசனத்தின்படி வாழணும்னு நினைக்கிறாங்க, வேத வார்த்தைகளை கவனமா கேட்டு அதனுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்ற நினைக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆனா சர்ச்சுக்குள்ள இருந்தும் 10 வருஷம் ஆயும் 15 வருஷம் ஆயும் இன்னமும் அவங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தையோ மற்ற காரியங்களையோ வேசித்தனத்தையோ தப்பான காரியங்களையோ அவங்கள விட்டு எடுத்து போட முடியல அப்படின்னா, அவங்க தலைமுறைகளாய் அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய செயல்பாடுகள் அவங்களுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்குள்ள இருக்கிற புத்தி அப்படியே இருக்கு. சிலர் சொல்றாங்கல்ல, அந்த அம்மா புத்திங்க, அது அவங்க தாத்தாவுக்குள்ள இருக்கிற புத்திங்க சொல்றாங்க இல்லையா. இதான் என்ன சுபாவம் அப்படின்னா, ஜென்ம சுபாவம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இந்த சுபாவம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்குள்ள இருந்து வரும், அம்மாவுக்குள்ள இருந்து வரும், தாத்தாவுக்குள்ள இருந்து வரும், தாத்தாவோட தாத்தாவுக்குள்ள இருந்து வரும், அவர்களுடைய தாத்தாவுக்குள்ள இருந்து வரும். இந்த சுபாவங்கள் தொன்று தொட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தாத்தா பொய் சொல்வாரு, அப்பா பொய் சொல்வாரு, அதை விட பொய் சொல்வார். ஆமென். இந்த சுபாவங்கள் தொன்று தொட்டு எங்க வாழ்க்கையில தொடர்ந்து இப்படி தாங்க. ரொம்ப வாய் பேச அவங்க அம்மா, அதே மாதிரி இதுக்கு என்ன செய்யுது. கவனிங்க. ரொம்ப முக்கியமா இது கொஞ்சம் அர்ப்பணிச்சு நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்கிறதுனால நீங்க கவனமா கேட்கும்படி நான் உங்களிடத்துல தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ, அந்த ரட்சிப்பு வந்த உடனே இந்த ஜென்ம சுபாவத்துக்குள்ள இருக்கிற இந்த குணங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சொல்லி தள்ளி விட்டுட்டு இந்த வேத வசனத்தின்படி என்னைக்கு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு எது வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய சாயல் உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ வேத வசனத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளரும் போது வாழும்போது தேவனுடைய சுபாவமும், நீங்க என்னதான் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் இந்த வேத வசனத்தின்படி நீங்க வாழ மாட்டேன்னு சொல்லி நீங்க உலக பிரகாரமா வாழும்போது ஜென்ம சுபாவமும் உங்களுக்குள்ள செயல்படுகிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, இல்லைன்னா வெளியில தூக்கிட்டு போயிருங்க. சத்தம் இல்லாம அமைதியா கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப இந்த 2 சுபாவத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனுக்குள்ள வசனத்துக்குள்ள ஜெபத்துல பரிசுத்த ஆவியில வல்லமையில நீங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராய் இன்னும் அதிகமா வாழ வளர உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறிடுவீங்க. அவருடைய அடிச்சுவடுல நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கிறிஸ்துவினுடைய சாயல் உங்களுக்குள்ள வெளிப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. நான் பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் வாயில சொல்ற வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழலாம், அவர் கடவுள், ஆனா அவரை போல நம்மளால என்ன செய்ய முடியாது.
வாழ்வதற்கான முன்மாதிரிய, வாழ்வதற்கான அடிச்சுவடுகளை தான் கர்த்தர் நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாரே ஒழிய வாழ முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இவங்க உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி சமாளித்துக் கொள்வார்களே ஒழிய கிறிஸ்துவுக்குள்ளாய் அடிச்சுவடுகளின்படி கால் வைத்து நடக்குகிற பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அதனால தான் அருமையாக உங்களுக்கு தெரியும், ஆதாமு ஏவாளும் நம்மளுடைய ஆதி பாட்டிமாருங்க, தாத்தாமார்கள் அல்லேலூயா. அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்க, ஆனால் அதன்படி என்ன செய்யலை, அவங்க நடக்கலை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்போவும் வாரம் வசனத்தை நம்ம கேட்குறோம், அதன்படி நடக்கிறோமா? அல்லேலூயா. ஆமாம், நடந்தோம்னா அவருடைய அடிச்சுவடில் நடக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுவே ஒரு ஜென்ம சுபாவம் தான். எந்த சுபாவம்? நம்ம ஆதியில் இருந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த ஜென்ம சுபாவம் தான் இன்ன வரைக்கும் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ நீங்க என்னைக்கு தேவனுடைய மகிமையினால, வல்லமையினால, ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க, நிரப்பப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வுகளோட நீங்க தேவனுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க ஜென்மத்துக்குள்ள இருக்கிற அந்த சுபாவமாகிய கோபம், நம் ஜென்மத்துக்குள்ள இருக்கிற சுபாவமாகிய அந்த வேசித்தனம், நம் ஜென்மத்துக்குள்ள இருக்கிற அந்த சுபாவமாகிய பாவத்தினுடைய செயல்பாடுகள் நமக்குள்ள ஒருபோதும் உள்ள அணுகவே அணுகாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த நாட்கள்ல தான் மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவங்க எனக்கு முன்மாதிரி, இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்றதுக்கு இவங்கள தான் நான் என்ன செய்யறேன், நான் அடையாளமா பயன்படுத்திக்கிறேன், அதனால தான் இவங்களோட நான் அதிகமாக பழகுறேன். இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய அடிச்சுவடுகளின்படி இவங்க வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளா இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் இப்படி ஒரு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கணும்? போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டியது இருக்குது? நல்ல உணவை கொடுக்க வேண்டிய உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? ஆவிக்குரிய நிலைமைகளில் சின்ன பிள்ளைகளாகவே நம்ம என்ன செய்கிறோமா? அல்லேலூயா. சரி, ரைட், நல்லா கவனிங்க. அதனால இந்த ஜென்ம சுபாவம் இன்ன வரைக்கும் நமக்குள்ள இருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னா நாம தான். ஏன்னா அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்கிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த சர்ச்சுக்குள்ள கொண்டாந்து உங்களை வச்சார் தெரியுங்களா? ஏன் சர்ச்சுக்குள்ள கொண்டாந்து வச்சார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை போல வாழ்வதற்கு. சொல்லுங்க, அவரை போல மாறுவதற்கு, அவராகவே இருப்பதற்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்களேன், 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தை வேகமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆமென், கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வேகமா வாசிங்களே. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான். நல்ல கவனிங்க. இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? ஒரு தேவனுடைய உலகத்துக்குள்ள வாழுகிற ஒரு பிள்ளையை கொண்டாந்து சபைக்குள்ள கொண்டாந்து வச்சு இவர் எப்படி இந்த பிள்ளையை நடத்துறாரு அப்படின்னா, சிற்ப ஆசாரி இருக்கார் இல்லையா, சிற்ப ஆசாரியுடைய வேலை என்ன? ஒரு முழு கல்லை கொண்டாந்து உளிய வச்சு சுத்தியலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லை என்ன செய்யணும்? செதுக்கணும். எது எது தேவையில்லாத பாகமோ இது எல்லாத்தையும் இவர் என்ன செய்வார்? ஒட்டுமொத்தமா செதுக்கிக்கிட்டே என்ன செய்வார்? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு முறை அந்த அடி விழுகும் போதும் ஒரு சில தேவையற்ற பாகங்கள், அதாவது ஜென்ம பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அவரை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கும். நாட்கள் ஆக 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 இந்த வெறுமனே இருந்த கல்லு ஒரு உருவமா மாற ஆரம்பிக்குமா? இந்த சிற்ப ஆசாரி எந்த உருவத்தை நினைச்சு செதுக்கிறாரோ அந்த உருவத்தை அவர் நினைச்சு செதுக்கி கொண்டே இருக்கிறார். நாட்கள் ஆன பிறகு பார்த்தா எதை நினைச்சு அவர் செதுக்கினாரோ அந்த உருவம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா.
இப்போ சர்ச்சுகளை கொண்டாந்து இந்த வார்த்தைகளை உட்கார வச்சு கேட்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் உலக பிரகாரமா எப்படியோ சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல ஏன் வாங்க உட்காருங்க இந்த வார்த்தையை கேளுங்கன்னு ஏன் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமா துரிதப்படுத்துறார் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஊழிய வச்சு என்ன செய்யறாரு, ஒவ்வொரு ஆராதனையிலும் ஊழிய வச்சு உங்களை என்ன செய்யறாரு, செதுக்கிறாரு. அல்லேலூயா. இவர் செதுக்க ஏன் செதுக்கிறார்னா, இந்த வசனத்தை கேட்கணும். ஆஹா, இந்த வசனத்தின்படி நான் வாழலையே, இந்த வாரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இனி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தின்படி வாழ்வேன். இப்படி நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க செதுக்க என்ன நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும், மாதங்கள் ஆகும், இயேசுவினுடைய சாயல் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க என்ன செய்வீங்க? கை தட்டுங்களே, அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு கை தட்டிருங்க, அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செதுக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புது புது மாற்றத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் உங்கள் சுபாவம் மாறுதுன்னு அர்த்தம். உங்கள் சுபாவம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? மாறுது. கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு. கைகளை தட்டி பாடுங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க, என்ன விட்டு விலகாத தேவன். நல்ல கைகளை தட்டியா பாடுங்க. ஆமா, என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, இயேசையா என்னோடு இருப்பவரே. இது மட்டும் தந்தான தந்தான, அவ்வளவுதான். தந்தான அவ்வளவுதான். தந்தான தந்தான. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, தந்தான 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 தந்தான. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இப்ப இந்த ஊழியக்காரரும் என்ன செய்யறாரா, பவுல் என்ன செய்யறாரா, அந்த 11வது வசனத்தை பாருங்களே. 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நல்ல கவனிங்க. என்ன கவனிங்க, எப்படி அஸ்திபாரம் போடுறாரா? இங்க கவனிங்க. இப்ப இவர் ஒரு உளியை எடுத்துக்கொண்டார், இவர் ஒரு சுத்தியல் எடுத்துக்கிட்டாரு. இவர் அஸ்திபாரத்தை எதை போடுறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உருவத்தை மட்டும்தான் இவர் அஸ்திபாரமா வைக்கிறார். வேற எந்த உருவத்தையும் நினைச்சோ எந்த உருவத்தையும் பார்த்தோ இவர் என்ன செய்யல, செதுக்கல. இவர் யாரு சர்ச்சுக்கு வந்தாலும் இவர்கள் யாராக மாற வேண்டும் என்று சொல்லி செதுக்கிறார்னா, இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். எந்த சூழ்நிலைகளையும் ஐயா இன்னைக்கு ஒரு உருவத்தை செஞ்சோம், நாளைக்கு ஒரு உருவத்தை செஞ்சோம், நாளை கழிச்சு ஒரு உருவத்தை செஞ்சோம் அப்படின்னு இவர் செதுக்கிறவர் அல்ல. இவருடைய ஒரே நோக்கம், சபைக்கு வருகிற யாராக இருந்தாலும் இயேசுவை போலவே மாறணும். இதுதான் அவருடைய ஒரே நோக்கத்தோடு கூட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், செதுக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இங்க வருகிற யாரா இருந்தாலும் உங்களுடைய ஒரே சிந்தனை எதுவா இருக்கணும்னா, உங்க சர்ச்சுக்குள்ள சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், வாலிபர்கள் இருக்கலாம், ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், நீங்க இயேசுவினுடைய சாயலாய் மாற வேண்டும். இதுதான் பிரதான நோக்கமே ஒழிய வேற எதுக்கும் நமக்கு நோக்கம் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, தந்தானே நான் தந்தானே நான், அவ்வளவுதான். ஆமென். தந்தானே நான், அவ்வளவுதான். இன்னும் ஒரு முறை, தந்தான தந்தான. ஆமென். தந்தான அல்லேலூயா.
அப்போ உங்களுடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்கணும்னா, நான் இயேசுவை போல உருவாகி கொண்டு இருக்கிறேன், இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்ச வருஷத்துக்குள்ள மாசத்துக்குள்ள இயேசுவை போல நான் என்ன செஞ்சிருவேன்? ஆமா, மாறிடுவேன். அல்லேலூயா. நான் இந்த பூமியில இயேசுவாகவே வாழ்ந்து இயேசுவாகவே மரித்து இயேசுவுக்கு முன்பாக போய் என்ன செய்ய போறேன்? நான் நிக்க போறேன். இதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா. இதுக்கு எதிராக வருகிற சின்ன சின்ன செதில்கள் எல்லாத்தையும், ஜென்ம சுபாவத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? வசனத்தின் மூலமா தகர்த்தெறிந்து போட்டுருவேன், உடைச்சு போட்டுருவேன். தேவனுடைய சாயலை மாத்திரமே நான் தரித்து கொள்வேன். இதுதாங்க என் நோக்கம். அல்லேலூயா. இப்போ உங்கள் நோக்கம் எது? உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா இந்த நோக்கத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்கள். உங்களுக்கு முன்மாதிரி யாரு? சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்துக்கு முன்மாதிரி யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். என் குடும்பத்துக்கு முன்மாதிரி சொல்லுங்க நான். சபைக்கு முன்மாதிரி நான். வேலை பார்க்குற இடத்துல முன்மாதிரி நான் தாங்க. சொல்லுங்க. என் ஸ்கூலில் முன்மாதிரி நான் தான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா எனக்கு முன்மாதிரி யார் தெரியுங்க? சொல்லுங்க. ஏசப்பா தான். கை தட்டுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு முன்மாதிரி இந்த நடிகர் தான், எனக்கு முன்மாதிரி இந்த நடிகை தான், எனக்கு முன்மாதிரி இவங்க தான் சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருந்த அந்த காலகட்டத்தினுடைய நிலைகளில் அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் இந்த சக்திமான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு நாடகமாக அது என்ன செஞ்சிருச்சு, இருந்துச்சு. இப்போ எந்த சூழ்நிலையில் அந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்தால் அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சக்திமான் போய் என்ன செஞ்சிருவார்? காப்பாற்றிடுவார். இதே மாதிரி ஒரு சில பிள்ளைங்க என்ன செஞ்சிருச்சுங்கன்னா மாடி மேலேருந்து குதிச்சிருச்சுங்க, செத்தும் போயிருச்சுங்க. என்னன்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க குதிக்க போனால் சக்திமான் வந்து எங்களை நினைஞ்சிருவார், காப்பாற்றிடுவார். அல்லேலூயா. எதை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அதுகளுக்கு என்ன செய்யலை, விவரம் தெரியாததுனால நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறோம்னு சொல்லிட்டு மறிச்சு போயிட்டாங்க. உடல்நிலை காலு கை பலவீனப்பட்ட நிலைகளில் கிடந்துட்டாங்க. அதற்காகவே அந்த நாடகத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த உலகம் எந்த முன்மாதிரியை கையில் எடுக்கக்கூடாதோ அதை எடுக்குது. அல்லேலூயா. ஏயா இப்படி ஒரு மாதிரி நடக்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, நாங்கள் வந்து ரஜினி ரசிகர், நாங்கள் இவர் ரசிகர், அவர் ரசிகர்னு என்ன செய்கிறாங்க, அவர் மாதிரியே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் மாதிரியே சட்டை போடுறாங்க, அவர் மாதிரியே பேண்ட் போடுறாங்க, அவர் மாதிரியே சுடிதார், அவங்கள மாதிரியே சேலை கட்டுறாங்க. இந்த நிலைகளெல்லாம் பார்க்குறப்போ இந்த உலகம் எந்த முன்மாதிரியை கையாளக்கூடாது அந்த முன்மாதிரி என்ன செய்யுது. ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுக்குது. ஒரே முன்மாதிரி தான். அந்த முன்மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இவருக்குள்ள இவரை போல இவரோடு இவருக்காக நம்ம என்ன செய்யணும், வாழணும். இதுதான் வாழ்க்கை. கை தட்டுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதுக்காக தான் வாரம் உங்களை என்ன செய்கிறார், வைத்து செதுக்குகிறார். ஆமென். இயேசுவை போல மாறுங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமாக என்ன செய்வதாக இருப்பதாக. அல்லேலூயா. அதை வாசிருங்களே. ஒரு வசனத்தை வாசிச்சிருங்களே. ஆமென். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் ஆமென் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். 2 கொரிந்தியர் 2:14 வேகமா வாசிங்களே. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நல்ல கவனிங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க அவங்க, ஆனா இவங்களுக்குள்ள என்ன குணம் இருக்குது,
இந்த பாவ சுபாவம், அதான் ஜென்ம சுபாவம்ங்கிறது என்ன சுபாவம்? பாவத்துக்குரிய சுபாவம் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வார்த்தையவோ வசனத்தையோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க என்னதான் நம்ம வசனத்தின்படி வாழுங்க நடங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் அதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நாங்க வேலை பார்க்கறதுக்கு இதுக்கும் ஒத்து வராது பிரதர் சொல்றாங்களா. நாங்க வேலை பார்க்குற இடத்துக்கு இதுக்கு ஒத்து வராது, எங்க ஸ்கூலுக்கு இதுக்கும் ஒத்து வராது, இந்த காலத்துக்கு இதுக்கும் ஒத்து வராது. அல்லேலூயா. ஆமென். அதுல பாருங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த பாவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிற நபர்கள் இவங்களை பாருங்களே, இவங்க லவ் பண்ணுவாங்க. இவங்க லவ் பண்றதுனால சபைக்குரிய நிலைகள்ல கிறிஸ்துவோட கூட வாழு ஓடு அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களா, இவங்க எப்படி இருக்கிறாங்களா, இந்த நிலைகள் எப்படி இருக்குதா, இந்த மாதிரி மற்றவர்களுடைய நிலைகளையே பேசி வசனத்தின்படி இவங்க என்ன செய்ய மாட்டாங்க. சர்ச்சுக்கு ஏன் நீ வந்த அப்படின்னா, ஏன் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் மாறுவதற்காக தான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு பைத்தியமா தோணும். நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? தப்பா தெரியும். நம்ம சொல்றதெல்லாம் லூசு மாதிரி தெரியும். ஆமா, உனக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டரா தெரியும், என்ன தெரிய போதும் உனக்கு அப்படின்னு நம்மளே என்ன செய்வாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ இந்த ஜென்ம சுபாவத்தின் செயல்பாடுகள் சபைக்குள்ள இருக்குமாயின் இவங்க தேவனுடைய சுபாவத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மாற விரும்ப மாட்டார்கள். நம்மளை பார்க்கிறப்ப அவர்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும். நம்மளை பார்க்கிறப்ப அவங்களுக்கு தப்பா தெரியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அதுல போட்டிருக்கு பாருங்க, அந்த 16வது வசனத்துல, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறியவன் யாரு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா. அப்ப யாருக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை இருக்குதோ இவங்க தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்க நல்ல கவனிங்க. அதான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லி தருகிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கல. இந்த பூமியில நாம இல்லாம போனாலும் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தைகளை, ராஜ்யத்தில் சேர்க்கிற வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை மாற்றுகிற வார்த்தை, உங்க சுபாவத்தை மாற்றுகிற வார்த்தை இது. அதனால கவனமா கவனிங்க. அல்லேலூயா. அப்ப யாருக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை இருக்குதோ, யாருக்குள்ள கிறிஸ்துவ போல வாழ வேண்டும் என்கிற உணர்வு இருக்குதோ, நல்லா சொல்லி கொடுக்கிறாரு இந்த அண்ணன், நல்லா சொல்லி கொடுக்குறாங்க இந்த அக்கா, பெரியவங்களா இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல போதனைகளை சொல்லி கொடுக்குறீங்கக்கா அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வரும். இல்லைன்னா இப்படி வாழக்கூடாதுமா, இப்படி வாழக்கூடாது தம்பி அப்படின்னு யாராவது சொன்னா நம்மளை பைத்தியக்காரலாம் என்ன செய்வார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தயவாய் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜென்ம சுபாவத்துக்கு நேராய் சற்றும் பயணிக்காதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஜென்ம சுபாவம்னா பாவ சுபாவம், பாவத்துக்குரிய சுபாவத்துக்கு நேர சற்றும் பயணிக்காதபடி ஜாக்கிரதையா நீங்க என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்க பாருங்களேன், அதில் 16, 17 இருக்கலையா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம்னா என்ன? நீங்களே அந்த சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம்னா என்ன? தேவனுடைய ஆலயம்னா தேவன் தங்குற இடம். ஆமென். அப்ப தேவன் தங்குற இடம்னு சொல்றதை விட தேவனுடைய சுபாவங்கள் நிறைஞ்சிருக்கிற இடம்னு சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய குணங்கள் நிறைஞ்சிருக்கிற இடம்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயம், அவர் வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்றதை விட இது தேவனுடைய ஆலயம், தேவன் இருக்கிற ஆலயம், தேவனாகவே இருக்கிற ஒரு ஆலயம், தேவனுடைய சுபாவங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆலயம். இப்படி நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இந்த ஆலயத்தை என்ன செய்ய மாட்டீங்க, ஜென்ம சுபாவமாகிய பாவத்துக்கு நேராய் வாழ வேண்டும் என்று சொல்லி இடம் கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா.
சொல்லுங்க. தந்தான நானா தந்தானா. ஆமென். தந்தான நானா தந்தான தந்தானா தந்தான நானா. அல்லேலூயா. இப்ப அடுத்து நல்லா கவனிங்க. பவுல், சவுலா இருந்த தேவனுடைய மனுஷனாகிய பவுல், இவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதிகப்படியா அடிக்கடி இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறப்பெல்லாம் இவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ரோல் மாடல் இவரு, உங்களுடைய ரோல் மாடல் நான். சொல்லுங்க. இவர் சொல்லிக் கொடுக்கிறது என்னது? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படின்னு அவர் என்ன செய்யல? வாசிங்களே. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்களே வேகமா. சொல்லுங்களேன் வேகமா, அதை வாசிக்கிறீங்க. ஆமென். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அக்கா கொஞ்சம் கவனமா கவனிங்க. நான் நினைக்கிறேங்க, இந்த வார்த்தையை வாழாத ஒரு மனுஷனால் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு உச்சரிப்பை என்ன செய்ய முடியும். அவர் சொல்றாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. நீங்க எனக்குள்ள வாங்க, என்னை பாருங்க, என்னோட பழகுங்க. என்னுடைய சாயல், என் கேரக்டர், என்னுடைய உணர்வு, பேச்சு, நடத்தை, இது எல்லாருமே தேவனுடைய அடிச்சுவடுகளுக்கு நேராய் வசனத்துக்குள்ளதான் இந்த வாழ்க்கை இருக்குமே ஒழிய இதை தாண்டி வேற எதுக்குள்ள என்னை பார்க்க முடியாது. இதான் அவர் சொல்றது. சபைக்குள்ள இருக்கிற அத்தனை தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு வாரமும் தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு 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 நாம் வாழ்ந்திருந்தோம். ஆனால் இந்த ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி பார்க்கிறப்போ உலகமே நம்மளை எப்படி பார்த்திருக்கும்னா, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் என்று நம்மளை என்ன செஞ்சிருக்கோம்? சாட்சி கொடுத்திருக்கோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த பவுல் சவுலா வாழுகிறப்போ சபைகளை அழித்தவர், ஜனங்களை துன்புறுத்தினவர். இவருக்காக ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு பரிவட்டு ஓடின ஜனங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள், எத்தனையோ பேர் ஓடிட்டாங்க. இந்த ஜனங்களை துன்பப்படுத்துவதற்காக கடிதம் எழுதி வாங்கி தமஸ்குவுக்கு நேராய் பயணம் பண்ணி போனவர் இவர். அல்லேலூயா. இவர் தாங்க, இவர் சொல்றாரு 1 தீமோத்தேயு 1:13 சொல்றாரு, ஒரு காலகட்டத்தில் முன்னே நான் நிந்திக்கிறவனா இருந்தேன், முன்னே நான் சபைகளை துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன். இவனுடைய ஜென்ம சுபாவத்தை பாருங்க. முன்னே நான் கொடூரமானவனா இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நான் கெட்ட வார்த்தை பேசினேங்க, ஒரு காலகட்டத்தில் நான் பொய் சொன்னேங்க, ஒரு காலத்தில் ரொம்ப கோவப்பட்டேங்க, ஒரு காலகட்டத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன். சொல்றமா இல்லைங்களா? அல்லேலூயா. ரோமர் 7:18 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, எனக்குள் நன்மையானது ஒன்றும் வாசம் பண்ணவே இல்லை, எனக்கு நன்மை செய்யவே பிடிக்காது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. இவர் தாங்க சொல்றாரு, என்னது? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் எப்படியா இணைந்து மறைந்துள்ளது. இவர் வார்த்தை சொல்றாரு, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 தானே, அதை வாசிருங்களே. கலாத்தியர் 2:20 நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு பாருங்களே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. ஐயா கவனிங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஜென்ம சுபாவம் எல்லாம் காணாம போச்சு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல நானும் சிலுவையில் அறையப்பட்டேன்.
என்னைக்கு அவர் என்னை தொட்டாரோ அன்னைக்கே நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இன்னைக்கு என்னை தேடி பார்த்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்களை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா எனக்குள்ள கிறிஸ்துவினுடைய சுபாவம் வந்துருச்சு. கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா கை தட்டுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பவுல் ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்தினவர். இதே பவுல் கிறிஸ்து தன்னை தொட்டதற்கு பிறகு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தையும் அவர் வெளிப்படுத்தினவர். அதனால தான் அவர் தைரியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினேன், இப்ப நீங்க என்னை பின்பற்றுங்க. என்னை பாருங்க, என் நடத்தைகளை பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க முன்மாதிரியா திகழணும். டே இங்க வா, என் முழங்கால பாரு, என் ஜெபத்தை பாரு, நான் பேசுகிற வார்த்தையை பாரு, நான் நடக்கிற நடைமுறைகளை பாரு, என்னை பார்த்து நீ மாறு. ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அந்த சாயல் எனக்குள்ள வெளிப்படுது, அதே சாயலை நீ பாடுறான்னு சொல்லி நீங்க தைரியமா சொல்லி பாருங்க. வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, என்னங்க நான் கிறிஸ்துவுக்குரிய நிலைகளை விட்டு ஏதாவது சட்டம் சறுக்கி இருக்கிறேனா? வீட்டுக்காரமாட சொல்லி பாருங்க. தானியேல் கிட்ட சொன்னது மாதிரி சொல்லணும். தானியேலை குற்றப்படுத்த ஒரு முகாந்தரத்தை என்ன செய்ய முடியல, அங்க இருக்கிற நபர்கள் யாராலையும் பார்க்க முடியல. அல்லேலூயா. முழு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய சுபாவத்துக்கு நேராய் அவர்கள் உள்ள வந்து என்ன செஞ்சிருவாங்க, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மளை அந்த விதத்தில் நம்மளை நடத்தி தந்தருளுவாராக. ஆமென். ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்களே. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை வேகமாக வாங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல கீழே இருக்கு பாருங்க, நாங்கள் உலகத்துக்கும். அதுல இருந்து வாசிங்களே. நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9ல கீழே இருந்து, நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோ நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். அக்கா கவுனிங்கக்கா, இவர் எழுதுறார். யாரு? பவுல் எழுதுறார். நாங்க கிறிஸ்துவின் நிமித்தம். ஏன்னா நாங்க சொல்றப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படிலாம் வாழ முடியுமா, இப்படிலாம் நடக்க முடியுமா, பைத்திய மாதிரி பேசாதையா அப்படின்னு என்ன செய்யறிய? ஆமா, சில உச்சரிப்புகள் எல்லாரும் கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். சர்ச்சுக்கு வர்ற நிறைய பேர் புத்திசாலி. வந்தமா, சர்ச்சுக்கு போனோமா, இது போனோமா, அட்டன் பண்ணோமா, அதை விட்டு வெளியில வந்தோமா, ஏதாவது சாப்பாடு கறி சமைச்சோமா, அதை சமைச்சோமா, வார்த்தையை கேட்டோமா, அதோட வாசல்லே விட்டுட்டோமா, அப்புறம் நம்ம உலக பிரகாரமான நிலைகளில் நடந்தோமா, அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்தோமா. அல்லேலூயா. அநேகருடைய மனநிலைகளில் தோன்றது என்னன்னா, இவங்க கிறிஸ்துவின் நிமித்தம் புத்திசாலிகள். அல்லேலூயா. ஆனா மற்றவர்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னா பைத்தியக்காரலா பார்க்கிறது. வாசிங்க. நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்க பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனம் உள்ளவர்கள். ரைட். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் துண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறப்போ சில ஊழியக்காரர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் ஊழியக்காரர்களுடைய நிலைகளெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன். இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணுறப்போ நினச்சி பார்த்தேன், ரேச அரிசியை தவிர எதையும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நம்ம வாங்க முடியாத நிலைகள் நமக்கு என்ன செய்யுது. ஆனாலும் நம்ம என்ன தான் நினைக்கிறோம். அல்லேலூயா. அக்கா, இன்ன வரைக்கும் தாகம் இருக்குது, பசி இருக்குது, விரும்பினதை வாங்க முடியாத நிலைகள் இருக்குது. ஆனாலும் இன்னொரு பட்சத்தில் எங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் என்னதான், நீங்கள் கிறிஸ்துவ போல வாழணும். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த குறைகளெல்லாம் நாங்கள் நினைச்சு பார்க்காம நாங்கள் ஏன் இப்படி செயல்படணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமா இருக்குது. அல்லேலூயா. வேகமா வாசிங்க. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். நல்ல கவுனிங்க. சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்க கையினாலேயே நாங்கள் என்ன செய்யறோம், மண்ணை போடுறோம், ஜல்லியை போடுறோம், காங்கிரீட்டை போடுறோம், எல்லாத்தையும் போட்டு நாங்கள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை? எங்களுக்கு சோர்வு இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கறத வச்சு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு நினைக்கிறோமா? ஆமாவா இல்லைங்களா? அதில் போட்டிருக்கு பாருங்க, வையப்பட்டும் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசுவார், இவங்களுக்கு தான் என்ன பேசினாலும் சரி. என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க சொல்றோமா? நீங்க திட்டுனாலும் நாங்க என்ன செய்யறோம்? சாகிச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யணும்? நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். எங்களுக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அத்தனைகளுக்கு மத்தியிலையும் நாங்க உங்களை என்ன செய்யறோம்? சகிச்சுட்டு போறோம். ரைட், வேகமா வாசிங்களே. தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும், உலகத்துடைய குப்பையை போலவும், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் நாங்க இருக்கிறோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள். நல்ல கவனிங்க அக்கா, நல்ல கவனிங்க. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற நிறைய பேரு 1008 புத்திமதிகளை இப்படி வாழு அப்படி வாழுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்து உலக பிரகாரமா நடக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய நிலைகள்ல உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் நான் மாத்திரமே இருக்கிறதுனால சொல்லி கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வார்த்தைகளை கேட்டு பிரசங்கங்களை கேட்டு அதன்படி மாற ஆரம்பிங்க. வருடங்களும் வருஷங்களும் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கிறப்போ நீங்க கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினவர்களா நீங்க என்ன செய்வீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்க 1000 பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்த மாத்திரம் தான். கேட்கிற பிரசங்கங்களை சரியா கேட்டு நடக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவின் சாயலை நீங்க என்ன செய்வீங்க? சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த 15வது வசனத்துல நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு தான் 16வது வசனத்துக்கு அவர் வருகிறப்போ சொல்லுகிறாரு, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கையை தட்டுங்களே நல்லா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா. அக்கா, நீங்க இந்த உலகத்துக்குள்ள நிறைய காரியங்கள்ல பாவத்திலிருந்து விலகி வந்தது உண்மைதான். ஆனாலும் நாங்க சொல்லுகிற வார்த்தைகளை பிரசங்கங்களை நீங்க கேட்டு நீங்க வாழ துவங்கும் போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நீங்க கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறத யாராவது ஒரு உலக பிரகாரமான நபர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுல இருந்து இப்பெல்லாம் சண்டை கிண்டை போடுறது இல்லைங்க, கோபமெல்லாம் படுறது இல்லைங்க, குடும்பமே ரொம்ப சமாதானமா இருக்குங்க இப்படின்னு ஒரு வார்த்தையை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களே, எங்க கால் எங்க இருக்காது? தரையில் இருக்காது. அல்லேலூயா. எங்க கால் எங்க இருக்காது? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். சொல்லுவோமா? இனி நான் அல்ல கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்து மறைந்துள்ளது. ஆராதிங்க அப்படியே. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்து மறைந்துள்ளது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் மாதிரிலாம் நம்மளால பிரசங்கிக்க முடியாது. அவர் அந்த வசனத்தில் பாருங்களேன், இப்படிலாம் பேசிட்டு நீங்கள் செய்கிற செயல்பாடு சரியில்லை, நிறைய பேர் சபைக்குள்ள சில சேட்டைகள்லாம் நீங்கள் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்தில் அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேண்டும்? 21ல் நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமோடு ஆவியோடு நான் வர வேண்டுமாங்கிறத தீர்மானிக்கிறது யார் கையில் இருக்கு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய எந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணுமோ அத்தனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து செதுக்க வேண்டியதை செதுக்கி உருவாக்க வேண்டியதை உருவாக்கி ஒரு இயேசுவின் சாயலை போல மாற வேண்டும் என்கிறது தான் பவுலுடைய பிரதான ஒரு நோக்கம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தர் இப்படி உங்களுடைய சுபாவத்தை என்ன செய்வாராக? மாற்றுவாராக. ஆமென். நீங்க ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். சிலை செதுக்கிற ஒரு குடும்பம்,
சில செதுக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அவங்க நிறைய சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய சுபாவமே ஜென்ம சுபாவம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் வீட்டையும் உன் நாட்டையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய, புறப்பட்டு வாப்பான்னு சொல்றார். இப்போ என்னைக்கு ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் சொன்னாரோ அந்த நாள்ல இருந்து இந்த ஆபிரகாம் தேவனுடைய அடிச்சுவடுகளை கையில எடுத்து பயன்படுத்துகிறார், அதை தான் பின்பற்றுகிறார். அல்லேலூயா. காலங்கள் ஆகிறது, ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறகுதுங்க. இப்ப தேவனுடைய சுபாவத்தை சுமந்திருக்கிற ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. இந்த ஈசாக்கு தேவனுடைய சுபாவத்தை அப்படியே என்ன செய்கிறார்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சுபாவம் மாறுகிறப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய சுபாவங்கள் என்ன செய்யும்? மாறிடும். அல்லேலூயா. அண்ணே என் பிள்ளை கேட்கறது இல்லை, சொல்ல கேட்க மாட்டேங்குது, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறேன், காலையில் 6 மணிக்கு போறவன் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வர்றேன். இல்லை, நம்ம சுபாவம் மாறலை, பிள்ளைகளுடைய சுபாவம் என்ன செய்யும்? ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வாசிங்களே. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், நல்ல கவனிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப நல்ல கவனிங்க. ஜென்ம சுபாவத்துல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கு யார் தேவை? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தேவை. பாவ சுபாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்க கவனிங்க. அக்கா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாவ சுபாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நாம கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அக்கா, எத்தனை பேர் கண்ணாடி பார்த்துருக்கோம்? முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாருமே பார்த்துருக்குறோமா? அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தா யார் தெரிவாரு? ஆயாமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தா யார் தெரிவாரு? நம்ம யார் பார்க்கிறோமோ அவங்க முகம் தான் என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. இப்ப இவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, ஆவிக்குரிய கண்ணாடியை நமக்கு முன்னாடி வச்சா வெளியில நிக்கிறது நானா இருக்கணும், உள்ள நிக்கிறது இயேசுவா இருக்கணும். அப்ப நீங்க எப்படி தெரியும்? நல்ல கவனிங்க. இயேசு வெளியில நின்னால் உள்ளேயும் இயேசு தெரிவார். வெளியில இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்திருக்கிற நான் நின்றால் உள்ளேயும் இயேசு தான் என்ன செய்வார்? அல்லேலூயா. என்னையவும் ஆண்டவரையும் எந்த வேறுபாடு இல்லாம பார்க்க வைக்கிறது எது அப்படின்னா இந்த வசனம் தான். அல்லேலூயா. அப்போ இந்த மகிமை, இந்த வல்லமை எனக்குள்ள வரும்போது கண்ணாடியை நான் முன்னாடி நின்று பார்க்கிறது மாதிரி கிறிஸ்துவையும் என்னையும் ஒரே சாயலாய் பார்க்க வைப்பது இந்த மகிமை தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து பாவ சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கிறது. இந்த பாவ சுபாவத்திலிருந்து என்னை நிர்மூலமாக்கி தேவ சுபாவத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவாகவே இந்த பூமியில என்னை இந்த வசனம் வாழ வைக்கிறது. கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆமென். இதை நீங்க நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா இந்த வசனத்தை நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அல்லேலூயா. பாட்டெல்லாம் இப்ப பாடுற பாட்டு மாதிரி இருக்கு. மாறவே ஆசைப்படுகி, அப்பெல்லாம் நீங்க எப்படி பாடுவீங்கன்னா மகிமை அப்படிதான் போயிருவீங்க. அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆமென்
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆமென் இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா நீங்க இப்படி கேள்வி கேட்கலாம், அண்ணே நான் வந்து இந்த ஆவியானவருடைய நிலைகள்ல நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னுடைய சுபாவத்தை சாயலை மாத்தி கிறிஸ்துவுக்கு நேரா வாழ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நான் அநேக முறை தோத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஆவியானவருடைய மகிமை தான் உங்களை இந்த சாயலுக்கு நேரா என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய சாயலின் மகிமையை நீங்க அனுபவிக்க 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 நீங்க என்ன கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னா, ஐயோ இந்த இடத்துல நான் கோவப்பட மாட்டேன், ஐயோ இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த இடத்துல நிற்க மாட்டேன், இந்த ஆலோசனையை கேட்க மாட்டேன், இவங்க நடக்கிற வழியில நான் நடக்க மாட்டேன், இவங்களை போல நான் வாழ மாட்டேன், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரே எனக்கு முன்மாதிரி, அவரை போல தான் நான் வாழ்வேங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். யார் எப்படி வேணாலும் வாழட்டுங்க, நான் அப்படி வாழ தேவையில்லைங்க, நான் கிறிஸ்துவினுடைய வழியில தான் நான் நடப்பேங்க. இந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நம்ம பாடுறோம் இல்லையா, உன் வழியே எப்படியா கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. சொல்லுங்க. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. அப்ப நீங்க மறுபடியும் வாழ வேண்டுமானாலும், பிறக்க வேண்டுமானாலும், நீங்க ஓட வேண்டுமானாலும், கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமானாலும், இது இல்லாம உங்களால அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிச்சிருங்களேன், முடிச்சிரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்துனாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அக்கா, நம்ம எதுல பிறந்திருக்கிறோம் சொல்லுங்க? எதுல பிறக்கணுமா? அழிவில்லாத வித்து எதுவா சொல்லுங்க? தேவ வசனமாகிய. நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுதான் நமக்கு என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுதான் நமக்கு என்னது? அழிவில்லாத வித்து. சத்தமா சொல்லுங்க, என்ன வித்து? ஆமா, அல்லேலூயா. இது இந்த வசனத்தின் மூலமா ஒரு கரு தரிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த கரு அழிஞ்சே போயிடாது. இந்த கரு குழந்தையை உருவாக்கும், இந்த குழந்தை நல்ல பூமியில பறக்கும், இந்த குழந்தைக்கு நிமித்தம் வளர்ச்சி அடையும், புருஷனாகும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும், கிறிஸ்துவோட கூட நம்மளை நிற்க வைக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிரும். ஆமென். எல்லாரும் சீக்கிரம் எழுந்திருங்க. அல்லேலூயா. மக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். சொல்லுவோமா? லாபமான பாடுங்க. நஷ்டம் என்று கருதுகிறேன், என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் அவ்வளவுதாமே இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்களே. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட நிச்சயமா பேசியிருக்கிறார் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நான் இல்லை, இதுவரைக்கும் வாழ்ந்த நான் இல்லைங்க. கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறதற்காக, கிறிஸ்துவே எனக்குள்ள ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன், கிறிஸ்துவே என்னை ஆளுகை செய்யட்டும். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவனாய் என்னை இந்த நாளில் ஆண்டவரே நீர் புதிய ஒரு சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் இல்லப்பா, நீங்க தான் எனக்குள்ள வாழ்றீங்க. நான் இல்ல, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாய் நீங்க தான் என்ன நடத்துறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் நினைக்கிறேங்க, ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய பாவ சுபாவத்தில் இருந்து அவன் விடுதலையாகி தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தி அவன் வாழத் தொடங்கினதற்கு பிறகு தம் முழுசுமாவே கிறிஸ்துவாகவே அவன் காட்சியளிக்கிறான். அதனால தான் அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தலைவனும் ஆண்டவர் நம்மளிடத்துல உச்சரிக்க சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். நான் கிறிஸ்துவை போல நிற்கணும், கிறிஸ்துவை போல மாறணும். ஒரு பவுலால, ஒரு மனுஷனாய் வாழ்ந்த ஒரு பவுலால, ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்தின ஒரு பவுலால இந்த வார்த்தையை அவனால உச்சரிக்க முடியுது என்றா. ஆண்டவரே, நானும் இந்த பூமியில என்ன ரட்சிக்கப்படுத்தின நாள்ல இருந்து நானும் வாழ துவங்கி இருந்தால் இன்னைக்கு நானும் 4 பேருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை உச்சரித்து இருக்கலாமே. என் சுபாவம் மாறலப்பா, என் சுபாவம் இன்னும் மாறல, என் குணங்கள் இன்னும் மாறல. இவர் தான் போதிக்கிறார் ஆவியின் கனி, இவர் தான் போதிக்கிறார் மாம்சத்தின் கிரியைகள். இவர் 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 எத்தனையோ பேரை துன்பப்படுத்தி இருக்கிறாருங்க. ஆனா இவர் சொல்றாரு, எத்தனையோ முறை என்னை விளக்கமாத்தால அடிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ முறை என்னை கல்லால எரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று குறைய 40 அடி நான் 2-3 தடவைக்கு மேல வாங்கி இருக்கிறேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், சொந்த ஜனங்களால வந்த மோசங்கள், கப்பல் சேதங்கள்னு சொல்லி எத்தனையோ பாடுகளை விவரித்து 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 சொல்லிக்கொண்டே வருகிறார். இத்தனைக்கும் மத்தியிலையும் இவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். கிறிஸ்து தான் எனக்கு ரோல் மாடல். இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா, ஆண்டவருக்கு இந்த மாதிரி காது இருக்குதா, ஆண்டவர் உயிரோடு இருந்தா ஏன் இப்படி நடக்கணும். ஆனா கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு எது நடந்தாலும் சரி கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை விட மாட்டாங்க. கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் விட மாட்டார்கள். சிஸ்டர், வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்றது, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நீங்க பார்க்கிற எல்லா வாலிப பொண்ணுங்களும் தப்பா தான் வாழ்வாங்க. நீங்க பார்க்கிற எல்லா வாலிபர்களும் தப்பா தான் நடப்பாங்க. நீ அவங்கள பார்க்காத. உனக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இன்னைக்கு நான் சொல்லி தருகிறேன். கிறிஸ்துவை பாரு, இயேசுவை பாரு. எப்படி இந்த பூமியில நீ வாழணும்ங்கிறத இயேசு உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
வசனத்துக்கு நேரா வா, தேவனுக்கு நேரா திரும்பு, அவர் சமூகத்துக்கு நேரா நீ திரும்ப ஆரம்பி. ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போய் நிற்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஆனா உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மற்றவர்களுக்கு முன்னாடி வெளிச்சமாய் பிரதிபலிக்கிறத உன்னால சில வருடங்கள் கழிச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பார்களாக. நீங்க அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இப்படி எல்லாரும் திருவுறதுக்கு நேரம் அப்படி ஆமென் வருவோம். கர்த்தர் நல்லவர். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல